பிரைஸ்ல தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில கூட பிரியமானவர்களை, கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பெரிய காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கத்தக்கதாக நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய செவியையும் ஆயத்தம் படுத்த வேண்டும். தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால இந்த வேளையில ஒரு சிறிய ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவராக இருக்கிறீர். இப்பொழுது கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளதாக மாறட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும்படியாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிப்பதை நாம் என்ன பண்ணணும், அறிந்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நிறைய நேரங்களில் நாம் எப்படி நடக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய செயல்கள் எப்பேற்பட்டது என்பதை நிதானித்து நாம் அறிய வேண்டும். நம்ம ஒரு ஆலோசனை ஒரு இடத்துல கேட்கிறோம் என்று சொன்னால், அந்த ஆலோசனைப்படி நாம் நடக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வழிகளில் அந்த ஆலோசனைகள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறதா, அந்த ஆலோசனை நிமித்தமாக என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொண்டு நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகையினால தான் தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஹல்லேலூயா. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். தாவீதுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் அவர் பக்கத்தில் இருந்தார். ஒவ்வொரு நாளும் இந்த தாவீது தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு சிறிய காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில எது செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் சரி, தாவீது தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். தாவீது தேவனிடத்தில் விசாரிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். அதனால அவன் சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று சொல்லி தேவன் ஆலோசனை கொடுக்கும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையில அவன் போற இடங்களிலெல்லாம் தோல்வி இல்லாதபடிக்கு ஜெயத்தை பார்க்கக்கூடியவனாக இருந்தான். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நீங்க யாருடைய ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? எந்த மனுஷனுடைய ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? அந்த ஆலோசனை நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்குதா, குறைவு இருக்குதா, இல்ல பிரச்சனையில நீங்க மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்பதை புரிந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். தாவீது தேவனிடத்தில் விசாரிக்கும் பொழுது, ஒரு ஆலோசனை தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, கர்த்தர் சொல்லக்கூடிய ஆலோசனை அவனுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது, அவனுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி. இந்த நாளில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மைகள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய காரியங்கள் கைகூடி வர வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு ஆலோசனை அளிக்கக்கூடிய தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். பிரியமானவர்களே, தாவீது கர்த்தரிடத்தில் அப்படியாகத்தான் இருந்தான். நானும் அப்படியாக மாற வேண்டும் என்று கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் இடைப்பட்டு நிறைய ஆலோசனைகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் பாதையில போக வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. சரியான வழி இதுதான் சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனாலும் நிறைய இடங்கள்ல நம்முடைய காரியங்களை இடரல் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். அப்படி வரும் பொழுது நம் மாம்ச சிந்தனை செயல்பட்டு இருக்கிறோம் என்பதை நம்ம என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆகையினால தான் கர்த்தருடைய ஆலோசனை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். தாவீது அப்பேற்பட்ட ஒரு மனுஷன், தேவனோடு பழகக்கூடிய ஒரு மனுஷன், தேவனோடு ஐக்கியப்படக்கூடிய ஒரு மனுஷன், தேவ சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய மனுஷன். அந்த மனுஷனுக்கு நிறைய நெருக்கங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய போராட்டங்கள் வரும், யுத்தங்கள் வரும், குடும்பத்தார் நிமித்தமாக பிரச்சனைகள் வரும். ஆனாலும் அதன் மத்தியிலும் அவர் ஒரே ஒரு காரியத்தை செய்வார், தேவ சமூகத்தை நாடிக்கொண்டிருப்பார், தேவனுடைய ஆலோசனையை கேட்பார். அப்படி கேட்கிற அந்த மகனுடைய வாழ்க்கையில தான் தேவன் எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்களாக்கி இந்த தாவீதை உயர்த்தி வைத்தார். இந்த வேளையில கூட பிரியமானவர்களை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தையும் 24வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்கிற இரைச்சலை நீ கேட்கும் பொழுது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை
முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். ஹல்லேலூயா. இந்த பெலிஸ்தர் இவனை மேற்கொள்ள வரும்பொழுது இவன் செய்யக்கூடிய ஒரு காரியம், தேவ சமூகத்தில் போயிட்டு விசாரிக்கிறார். ஆண்டவரே, இவர்களை நான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என் சுய பலத்தினால முடியாது, என்னுடைய பலத்தினால எதையும் என்னால் சாதிக்க முடியாது, என்கிட்ட இருக்கிற படபலத்தை கொண்டோ என்கிட்ட இருக்கிற ஆள் பலத்தை கொண்டோ என்னால் எதுவும் செய்ய முடியாதப்பா. இவர்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை எனக்கு வேண்டும் என்று சொன்னால், நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைபடியே நான் நடந்தேன் என்று சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? இந்த யுத்தத்தில் ஒரு வெற்றியை காண முடியும். இவன் போயிட்டு தேவனிடத்துல விசாரிக்கிறான். அவர் சொல்றாரு, நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னால சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு நடுவே நீ என்ன பண்ணுனா ஓடு, அதற்கு எதிரில் ஓடு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இறைச்சலின் சத்தத்தை கேட்கும் பொழுது எதிரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பயந்து ஓடிடுவாங்க. தேவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நம்ம ஒரு ஆலோசனை நினைப்போம், இந்த வழியில் போனால் நம்ம என்ன பண்ணிடலாம், சக்ஸஸ் பண்ண முடியும், இந்த பிஸ்னஸ் பண்ணால் உயர்ந்து காணப்பட முடியும், என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் என் வாழ்க்கையில் ஒரு நன்மை எனக்கு நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாங்க. எந்த மனுஷனுடைய ஆலோசனையும் உங்களை உயர்த்தவே உயர்த்தாது. இந்த தாவீதுடைய ஆலோசனை அவனுக்கு தெரிஞ்ச விதத்தில் அவன் போயிருந்தான்னு சொன்னால் நிச்சயமாக இந்த பெலிஸ்தர்கள் இவனை மேற்கொண்டிருப்பார்கள். தாவீது அந்த இடத்துல தோல்வி அடைந்திருப்பான். தாவீது தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு எப்படி யுத்தம் பண்ணணும்னு தெரியாது, எப்படி இவர்களை மேற்கொள்ள வேண்டும் தெரியாது, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் ஒரு ஆலோசனையை தாவீதுக்கு சொன்னார். சொன்ன மாத்திரத்துல தாவீது தேவன் சொன்னபடியே செய்தான். அப்படி செய்ததுனால அந்த முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்கிற இரைச்சலை நீ கேட்கும் பொழுது சீக்கிரமா எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்திற்கு முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக சென்றிருப்பார். ஒரு எதிரியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ போயிட்டு யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தேவ சமூகத்துல உனக்காக தேவன் முன்பதாக கடந்து சென்று அந்த யுத்தத்தை மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய பிரச்சனையை உன் கையில நீயே எடுத்துக்கொள்ளாத. உன் பிரச்சனையை, உன் போராட்டத்தை என்னால முடியும், நான் செய்து முடித்திருவேன்னு சொல்லிட்டு நினைக்கவே நினைக்காதீங்க. தேவனிடத்துல கொடுத்து பாருங்களேன். அவர் உங்களுடைய காரியங்களை சுமூகமாக சுலபமாக அதை மாற்றி உங்களுக்கு லகுவாக மாற்றி உங்களை ஆசீர்வாதம் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, உங்க கடனை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, உங்களுடைய இக்கட்டை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. இது எல்லாவற்றிலும் தேவன் எனக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி, ஆண்டவரே நான் கடன் வாங்கிட்டேன், கடனை அடைக்க வேண்டும், அதற்கு நீங்க ஒரு ஆலோசனை கொடுங்க சொல்லிட்டு தேவனிடத்துல கேட்கணும். வீடு கட்ட போறீங்களா? ஆண்டவரே வீடு கட்ட தொடங்க போறேன், இந்த வீட்டை எப்படி கட்ட வேண்டும், எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க, எந்த இடத்துல எது ஆண்டவரை வைத்து நான் கட்ட வேண்டும் என்பதை எனக்கு சொல்லித்தாரும் என்று சொல்லி தேவனிடத்துல நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் நேர்த்தியும் கிரமமாக உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பது நிச்சயம். பிரியமானவர்களை, இந்த தாவீது தேவனிடத்துல விசாரித்த பொழுதுதான், தாவீது தேவனிடத்துல ஆலோசனை கேட்ட பொழுதுதான் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டானது. ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உயர்ந்தவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்துல ஆலோசனையை கேட்க வேண்டும். அவன் அப்படி கேட்ட பொழுது இவனுக்கு எதிராக வந்தவர்களுக்கு முன்பாக தாவீது போயிட்டு அங்க யுத்தத்தை மேற்கொள்ளவே இல்லை. கர்த்தரே இவனுக்காக முன்ன போயிட்டு என்ன பண்ணாருன்னு சொன்னா அந்த யுத்தத்தை மேற்கொள்ளும்படியாக தேவன் இந்த தாவீதுக்கு துணையாக நின்றார். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனையின் மத்தியில உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று அவர் என்ன பண்ண உங்களுடைய பிரச்சனையை கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால கர்த்தரிடத்துல ஆலோசனை கேளுங்க. நமக்கு நடக்க வேண்டிய வழி தெரியாது, தேவனிடத்துல கேளுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம மீது கண்ணை வைத்து நம்மளை பராமரிக்கிற தேவன், ஆலோசனைகளை சொல்லக்கூடிய தேவன், நம் நடக்க வேண்டிய பாதையை காட்டுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகையினால எந்த மனிதருடைய ஆலோசனையும் கேட்காதீங்க, எந்த மனிதருடைய உதவியும் கேட்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரிடத்துல நீங்க சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் ஒரு நன்மை உங்களுக்கு நடக்கும், ஒரு ஆசீர்வாதம் உங்களுடைய லைஃப்ல கிடைக்கும். ஆகையினால பிரியமானவர்களே, தாவீது சொல்றாரு, அந்த யுத்தத்துல அவன் என்ன பண்ணனா, கர்த்தர் தனக்கு துணையாக இருந்ததுனால எனக்கு உதவி செய்த தேவனை நான் துதிப்பேன், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் எல்லாம் என்னை உணர்த்தும். ஏன் சொன்னா, நன்மை செய்த தேவனுக்கு நீ நன்றி சொல்லு, இரவு நேரங்களில் கர்த்தரை துதி, இரவு நேரங்களில் தேவனை மகிமைப்படுத்து. எவ்வளவாக இம்மட்டுமாக கர்த்தர் உன்னை நடத்தி வந்திருக்கிறார் என்பதை அறிந்து நீ என்ன பண்ணணும்னு சொன்னா கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஆத்துமாவுக்கும் தன்னுடைய உள் இந்திரியங்களுக்கும் அவன் கற்றுக்
கொடுக்கக்கூடியவனாக இருக்கிற நம்முடைய ஒவ்வொரு அவயங்களும் கர்த்தரை துதிக்கக்கூடியதாக மாற வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயலும் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்மை வழிவிலக செய்யக்கூடியவர்கள் அநேகர் இந்த பூமியில இருக்கிறாங்க. நம்ம கரெக்டான பாதையில் நடந்து கொண்டிருந்தாலும், தேவனுடைய வழியில் நடந்து கொண்டிருந்தாலும், அந்த வழி விலக செய்யக்கூடிய நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட்டு வந்தாலும் அதை சரியான முறையில் அறிந்து செயல்படக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது போல இந்த நாளில் கூட நம்ம வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரம் 3வது வசனம், அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான், துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். ஹல்லேலூயா. அவனும் என்ன பண்ணான்னா அவளுடைய வழிகளில், யாருடைய வழிகளில்? ஆகாப்புடைய குடும்பத்தின் வழிகளில். ஆகாப் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மனுஷன், அவனுடைய மனைவி தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மனுஷி. அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த அகசியாவை அவனுடைய வழிகளில் நடக்கும்படியாக செய்கிறாங்க. இவனும் கர்த்தரை விட்டு பின்மாற்றத்துக்குள்ளாக போகக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். ராஜ்யபாரம் இவன்கிட்ட வந்துச்சு, ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையை இவன் கேட்கவே இல்லை. இவனுடைய வழிகளை விட்டு விலகும்படியாக, துன்மார்க்கமாய் நடக்கும்படியாக அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்தாள். யார் ஆலோசனை சொல்லக்கூடியவளாக இருந்தா? தாய். தாய் என்ன பண்றான? துன்மார்க்கமான வழிகளில் நடத்தக்கூடியவளாக இருந்தாள். இதை போலதான் நம்முடைய வாழ்க்கையில யார் நம்ம கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகும்படியாக செய்கிறாங்களோ அவர்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். துன்மார்க்கம் நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய நலம் விரும்பக்கூடியவர்களாக யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகாத, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத, கர்த்தருடைய வழிகளை விட்டு நம்மளை விலக செய்கிறாங்கன்னு சொன்னா அவர்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். இவனுடைய வாழ்க்கையில வழி விலகும்படியாக செய்தது யார் என்று சொன்னால் அவளுடைய தாயாகவே இருக்கிற. நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது? அவர்களை விட்டு விலக வேண்டும். நமக்கு ஆலோசனையை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன், நல்வழியில நம்ம நடத்தக்கூடிய ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகையினால அவரிடத்துல நீங்க சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த மனுஷனுடைய ஆலோசனை எல்லாம் ஒரு நாள் நம்மளை கீழே விழ பண்ணிடும். இந்த மனுஷனுடைய ஆலோசனை எல்லாம் ஒரு நாள் நம்மளை என்ன பண்ணிடும்? கீழே தள்ளி விட்டுட்டு நிந்தைக்குள்ளாகும், அவமானத்துக்குள்ளாகும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய ஆலோசனை என்றென்றைக்குமே நிற்கக்கூடியதாக இருக்குது. அவருடைய சித்தத்தின்படியே நாம் நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகத்துல 33ஆம் அதிகாரம் 11வது வசனம், கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ஹல்லேலூயா. அவருடைய ஆலோசனை நித்திய காலமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறதா, தலைமுறை தலைமுறையாக இருக்கிறதா. உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, உங்களுக்கு வரக்கூடிய உங்க பின் சந்ததிக்கும் யாரெல்லாம் கர்த்தரை அண்டிக் கொள்றாங்களோ அவங்களுக்கும் கர்த்தருடைய ஆலோசனை என்றைக்கும் நிலை நிற்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்களும் நானும் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை அது அற்பமாக முடியும், ஆனால் தேவனுடைய ஆலோசனை எப்பேற்பட்டது என்று சொன்னா நித்திய காலமாக தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறபடியினாலே இந்த ஆலோசனை தந்த கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். அவருடைய ஆலோசனை நித்திய காலமாக நிலைச்சிருக்கும். அவர் ஒரு காரியத்தை தன்னுடைய லைஃப்ல சொல்லிட்டு அதை செஞ்சோன்னு சொன்னா அது தலைமுறை தலைமுறையா நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால பிரியமானவர்களே, உங்களுடைய வேலை ஸ்தலத்தை குறிச்சோ, உங்களுடைய வாழ்க்கை குறிச்சோ, உங்களுடைய படிப்பை குறிச்சோ யாராச்சும் ஆலோசனைகளை கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது எப்பேற்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என் தேவனிடத்துல நான் கேட்பேன், விசாரிப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார், என்னை நீதின் பாதையில் நடத்துவார், நன்மையான காரியங்களை எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு மறு உத்தரவை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களோடு தேவன் பேசக்கூடியவராக இருக்கிறார். வேத வாக்கியங்களின் மூலமாக கர்த்தர் பேசக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் பேசக்கூடியவராக இருக்கிறார். இந்த வார்த்தை எப்பேற்பட்டது என்று சொன்னால் நித்தியமாக நிலைத்திருக்கக்கூடியது, தலைமுறை தலைமுறையாக அவருடைய வார்த்தை இருக்கக்கூடியது, அவருடைய ஆலோசனை நிற்கும். ஆகையினால தாவீது சொல்லுவது போல, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன், காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்களை என்னை உணர்த்தும் என்று சொன்னது போல கர்த்தரை ஒவ்வொரு நாளும் துதிக்க வேண்டும். எதற்காக? ஒவ்வொரு நாளும் நம்ம இடறி விழாதபடிக்கு நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய அந்த தேவன் நம்மோடு இருப்பதை நினைத்து துதிக்க வேண்டும். நம்முடைய வழிகளை இடறல் உண்டாகாதபடிக்கு நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனுடைய கரம் நம்மோடு இருப்பதை நினைத்து நாம் துதிக்க வேண்டும். தேவன் நம்மோடு இருந்து எந்த வழியிலும் நம் விலகாதபடிக்கு அவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறபடியினாலே
கத்தாவே அவருடைய ஆலோசனையை பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் சொல்லக்கூடிய வழிகளில் நடப்போம். தேவனுடைய கரந்தாமே நம்மோடு இருந்து ஆசீர்வதிப்பதாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல கர்த்தாவே, இந்த வேளையில கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர். எங்களுடைய நடைகள் அப்பா, எங்களுடைய வழிகள் ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ளதாக நாங்கள் மாற்றிக்கொள்ள எப்படி நடக்க வேண்டும் என்பதை கர்த்தாவே நீர் கற்றுக் கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருத்தரையும் நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொன்னது போல ஒவ்வொருவரும் ஆலோசனைகளும் இடத்துல கேட்டு வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகப்பனீர் உதவி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்தும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.